ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வு பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் 8வது பாடம் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. புவியியலில் பார்த்தீங்கன்னா 8வது பாடம் புவிப்படங்களை கற்றறிதல். குடிமையியலில் பார்த்தீங்கன்னா 6வது பாடம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. 7வது பாடம் நீதித்துறை. பொருளியலில் பார்த்தீங்கன்னா 2வது பாடம் பொது மற்றும் தனியார் துறைகள். அலகு 8 காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 97 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய முக்கிய தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 8 புவிப்படங்களை கற்றறிதல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 197 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவிப்பட அளவை வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், இடைநிலை திசைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், காணி புவிப்படங்களின் பயன்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பெரிய அளவை மற்றும் சிறிய அளவை புவிப்படங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், புவிக்கோள மாதிரி மற்றும் புவிப்படம். நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல்வேறு புவிப்பட அளவைகளை விரிவாக விளக்குக. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், காணி புவிப்படங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 6 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 257 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பாதுகாப்பு மிக அவசியமானது ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றிற்கு விரிவாக்கம் தருக. SFF, ICG, BSF, NCC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கொள்கைகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், சார்க் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
இந்திய ராணுவ படையின் அமைப்பு மற்றும் நிர்வாகத்தினை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பஞ்சசீலத்தின் 5 கொள்கைகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கன்ஃபார்ம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 7 நீதித்துறை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 269 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக. ஃபிஃப்த் கொஸ்டின், நடமாடும் நீதிமன்றங்களின் நன்மைகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் வேறுபடுத்துக. தேர்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 பொது மற்றும் தனியார் துறைகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 295 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொதுத்துறைகள் குறித்து சிறுகுறிப்பு எழுதுக. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், பொதுத்துறையின் நோக்கங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பொதுத்துறைகளின் 3 உறுப்புகள் யாவை. ஃபிஃப்த் கொஸ்டின், சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் சில குறியீடுகளின் பெயர்களை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், தனியார் துறை குறித்து சிறுகுறிப்பு எழுதுக. செவன்த் கொஸ்டின், தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் 3 கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ அதனால தான் அதிகப்படியான கொஸ்டின் குறித்து கொடுத்துருக்கேன். இந்த எல்லா கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கொஸ்டினுமே ஒன்று மாற்றி ஒன்று ஒரு சில கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடைத்தர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சமூக பொருளாதார மேம்பாட்டினை அளவிடும் குறியீடுகள் ஏதேனும் 5 பற்றி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பொதுத்துறையின் முக்கியத்துவம் யாது. ஃபிஃப்த் கொஸ்டின், பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், தனியார் துறையின் பணிகளை பற்றி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. 3ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.